Welcome to this English for Elegance channel. This particular video is going to tell you the importance of how to speak correct English. நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா வந்து இங்கிலீஷ் எப்படி கரெக்டாக பேசுகிறது தப்பு இல்லாமல், தட் இஸ் ஃப்ளாலஸ் இங்கிலீஷ். ஃப்ளூயன்சி கம்ஸ் செகண்ட், கரெக்ட்னஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஃபஸ்ட்டு கரெக்டாக பேசணும், அப்போ தான் ஃப்ளூயண்ட்டாக தப்பு இல்லாமல் பேச முடியும். வேகமாக பேசுகிறேன்ட்டு தப்பாக பேசக்கூடாது, தட் இஸ் ராங். ஸ்லோவாக பேசினாலும் கரெக்டாக பேசணும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். இங்கிலீஷ் வெக்காபுலரி வந்து ரொம்ப வாஸ்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி இட் இஸ் வாஸ்ட். பிகாஸ் ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது, துறைகள், அக்ரிகல்ச்சர், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸு, ஃபிலாசபி, ஆர்ட்ஸு, லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருக்கும்போது எல்லா துறைகளையும் உள்ள வேர்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் நெசசரி ஆல்சோ. ஸோ நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் தேவை அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வேணும். அல்லது நமக்கு கிடைக்கிற வேர்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், மெக்னானிமிட்டி அப்படிங்கிறோம். மெக்னானிமிட்டி என்றால் பெருந்தன்மை. இது எப்படி சென்டென்ஸில் போடுறது? He is known for his magnanimity. He is known, K-N-O-W-N, he is known for his magnanimity. அவர் வந்து அந்த பெருந்தன்மைக்காக புகழ் பெற்றவர் அல்லது பெயர் பெற்றவர், மெக்னானிமிட்டி. இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிள். He is magnanimous. He is magnanimous வந்து அவர் பெருந்தன்மையாக இருக்கிறார். ஸோ மெக்னானிமிட்டி என்றால் நவுன், மெக்னானிமஸ் என்றால் அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி ஒரு வேர்டோட நவுன் ஃபார்ம் என்ன, அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன, அட்வர்ப் ஃபார்ம் என்ன, அந்த வேர்டு வேர்பாக வருமா, அதை வினை சொல்லா. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. சில வேர்டுக்கு வந்து ஒரே மீனிங் இருக்கும், சில வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும், சில வேர்டுக்கு வந்து 3, 4, 5, 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நிறைய மீனிங்ஸ் இருக்கும், நிறைய யூசேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் வேர்டை எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரைட் அப்படிங்கிறோம். சாதாரணமாக ரைட்னா வந்து ஒரு மீனிங் வந்து வலது பக்கம், ரைட் சைட். இன்னொரு மீனிங் வந்து சரி, கரெக்ட். இன்னொரு மீனிங் வந்து வேறு இருக்குது, தட் இஸ் உரிமை. திஸ் இஸ் மை ரைட் அப்படிங்கிறோம். அப்போ திஸ் இஸ் மை ரைட் சைடு என்றால் ஒரு மீனிங், திஸ் இஸ் மை ரைட் என்றால் இன்னொரு மீனிங். இது என்னுடைய உரிமைன்னு வருது. அப்போ ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம எந்த மீனிங்கில் எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த இங்கிலீஷ் வந்து கரெக்டாக இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம தமிழில் யோசிக்கிறப்ப வந்து அல்லது தாய்மொழியில் அல்லது நம்ம வெர்னாக்குலரில் யோசிக்கிறப்ப வந்து அதோட பேட்டர்ன் வேறு. தமிழில் வந்து எழுதுகிற முறை வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் எங்கே போகிறான், அவன்னா ஹீ, எங்கேனா வேர், போகிறான்னா கோஸ். he where goes அப்படின்னு கேட்கக்கூடாது இங்கிலீஷில். வேர் டஸ் he go. ஸோ தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்றணும்னு நினைக்கிறப்ப அதே ஃபார்மேட்டில் நம்ம போயிடக்கூடாது. இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வரும், எந்த இடத்துல வேர்ப் வரும், எந்த இடத்துல ப்ரோனவுன் வரும், எந்த இடத்துல வந்து இன்ட்ராகேட்டிவ் வேர்ப் யூஸ் பண்ணணும், அந்த சென்டென்ஸ் கொஸ்டின்னா எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் தினமும் எங்கே காலையில் செல்கிறார். அவர் தினமும் காலை எங்கே செல்கிறார். இப்போ வேர்னு ஆரம்பிக்கிறோம். வேர் டஸ் ஹீ கோ எவ்ரி மார்னிங். வேர்னா எங்கே உங்களுக்கு தெரியும். வேர் டஸ் ஹீ கோ. இந்த டஸ் ஏ வருதுன்னா ஐவி யூ தே வந்தால் டூ போடணும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஹீ ஷீட் வந்தால் டஸ் போடணும். அப்போ வேர் டஸ் ஹீ கோ எவ்ரி மார்னிங், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அவர் டெய்லி காலையில் எங்கே போகிறாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அது எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து ஐ டு நாட் நோ அல்லது ஐ டோன்ட் நோ வேர் ஹீ கோஸ் எவ்ரி மார்னிங். அதில் கவனிங்க, ஐ டு நாட் நோ அல்லது ஐ டோன்ட் நோ வேர் ஹீ கோஸ் எவ்ரி மார்னிங். அவர் டெய்லி காலையில் எங்கே போகிறாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸை நம்மளாக நினச்சிக்கிட்டு இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இஃப் நெசசரி ப்ளீஸ் ரைட் இன் எனி நோட் தட் யூ ஹேவ். நோட்டில் எழுதி பாருங்கள்.
அந்த சென்டென்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப வந்து கரெக்டான உங்களுக்கே ஐடியா வந்துடும். அல்லது யாராவது உங்கள் டீச்சர்ஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வேண்டியவங்க இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியவங்கள்ட்ட யூ செக் வித் த ஆன்சர்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். தப்பு இல்லாமல் பேசணும் அப்படின்னா வந்து எது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எது ரைட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து பேசிக் கிராமர். There are 8 parts of speech in English: noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction, interjection. இந்த 8 parts of speechக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஒவ்வொரு ரோல் இருக்குது, நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அது என்னன்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதெல்லாம் சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ப்ரோனவுன்னா என்ன, அது வாஸ்ட் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹர்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறோம். இதில் வந்து ஐயும் ப்ரோனவுன், மை செல்ஃபும் ப்ரோனவுன். நான் எனக்கு தீங்கு விளைவித்து கொண்டேன், அல்லது நான் எனக்கே அடிபட்டு கொண்டேன், நான் நானாகவே அடிபட்டு கொண்டேன். ஐ ஹர்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி நம்ம நினைக்கிறத இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட் எங்கே வரும், ஆப்ஜெக்ட் எங்கே வரும், அந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா வேணும். அதை வந்து ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணணும். மோர் இம்பார்ட்டன்ட்லி, ஒரு சென்டென்ஸை எந்த டென்ஸில் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா, அது என்ன நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணோம்னா யுவர் இங்கிலீஷ் வில் பி மீனிங்ஃபுல், ரிசோர்ஸ்ஃபுல் அண்ட் வித்தவுட் மிஸ்டேக்ஸ். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் டெவலப் யுவர் வெக்காபுலரி. நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுங்க, ஸ்பெல்லிங் தெரிஞ்சுங்க, மீனிங் தெரிஞ்சுங்க, யூசேஜ் தெரிஞ்சுங்க. எழுதி பாருங்கள், பேசி பாருங்கள். சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்பொழுது பசிக்கவில்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எப்படி சொல்கிறது? ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஏன்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இருக்குது. அப்போ ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய சென்டென்ஸ் கொண்டு போங்க. கொஸ்டின் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பாருங்கள். தட் இஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு, நெகட்டிவ் சென்டென்ஸ், டஸ் நாட், டூ நாட், வில் நாட், கேன் நாட், மே நாட், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், குட் நாட், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஆக்ஸிலரி வேர்ப்னு என்ன, மெயின் வேர்ப்னு என்ன, எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸில் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். யுவர் இங்கிலீஷ் வில் பி வண்டர்ஃபுல். ஒன் டே ஆர் தி அதர் யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் flawless English, beautiful English, convincing English, appreciable English. Thank you very much. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. Thank you very much. Let's meet with the new video next time. Thank you.